ஆனா நீங்க இதுல மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்க உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்க இருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்ல. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் தான், அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்ப புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில பாருங்க, எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார். ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோல. டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார், 5 நிமிஷம் பண்ண லைவ் வரும். அவர் என்னப்பா பண்றது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி,